Hi friends, welcome back to our Sahay, your favorite YouTuber. நம்ம இன்னைக்கு வெஜ் பன்னீர் பீஸா எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். நீங்க பன்னீருக்கு பதிலா இதே சேம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சிக்கன்லயும் செஞ்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து கொஞ்சமா வந்து டவால ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறம் சேம் மசாலாஸ் ஆட் பண்ணி இதே மாதிரியே நீங்க சிக்கனும் செஞ்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பீஸா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக பாலை வந்து ஒரு வார்மாக இருக்கிற அளவுக்கு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துப்போம். நம்ம ஃபிங்கர் வைக்கிறப்ப வந்து லைட்டாக சுடணும், அவ்வளோதான். அந்தளவுக்கு சூடு பண்ணி எடுத்துப்போம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்ததை வந்து இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தேன். அதனால் அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போதுமே பாதி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு மில்க், இதில் அந்த வார்ம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். ஈஸ்ட் உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நான் இந்த பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் இதான் கிடச்சிச்சு. 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகியிருக்கும். ஆக்டிவேட் ஆன பிறகு உங்களுக்கு மேலே நுர மாதிரி வந்திருக்கும். அப்படி ஃபுல்லாக எதுவுமே ஆகலை, வெறும் வாட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பண்ணாதீங்க. வேறு இதே மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒன்று உங்களுக்கு வந்து மில்க் கோல்டாக இருந்தாலும் வராது, ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகாது. நான் இப்போ கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். நீங்கள் மைதா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கீ, சால்ட், இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக மில்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சமாக மில்க்கு இல்லைனா தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு எல்லாம் ஒரு அளவு ஒன்று சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நல்லா நீட் பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பீஸா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து அதுக்காக ரொம்ப பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எந்தளவுக்கு வந்து நம்மளால் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு நீட் பண்ணி எடுத்துப்போம். நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பவுலில் வைக்கிறீங்களோ அதில் கீழே கொஞ்சமாக வந்து கீ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலேயும் ஃபுல்லாக அந்த நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கீங்களா அந்த மாவுலேயும் ஃபுல்லாக மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருங்க. இல்லைனா வந்து ஒட்டிக்கும் உங்களுக்கு அந்த நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ அதனால தான். இப்போ இதை ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணி வச்சுருவோம். இல்லை நீங்கள் பிளேட்ஸ் இருந்தாலும் பிளேட் போட்டு கவர் பண்ணி வைங்க. இப்போது பீஸா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 கேப்சிகம் எடுத்துக்கிறேன். இது கூடவே 3 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 3-4, பூண்டு ஒரு 2-3 பல், பட்டை மிளகாய் ஒரு 2 எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், அந்த நுனி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும். வெங்காயம் தோல் உரிச்சிக்கிட்டேன். கேப்சிகம் மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கிட்டால் ஓகே. பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். ஏன்னா தக்காளி கேப்சிகம் எல்லாமே தண்ணி விடும். நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சாஸ் ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை 3 விசில் விட்டுப்போம்.
பீஸா டாப்பிங் பண்ணுறதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பன்னீர் நான் எடுத்துக்கிறேன். இது ஹோம்மேட் பன்னீர் தான். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர், அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற வரைக்கும் இது இருந்தாலே போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சிக்கனை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் சேம் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கன் தண்ணி விடும். நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணுறப்ப பீஸா வந்து உங்களுக்கு குக் ஆகாத மாதிரி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேம் மசாலாஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து குக் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறோமோ அதே மாதிரியே சேம் அப்படியே செய்யலாம். பன்னீர் நம்ம செப்பரேட்டாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம குக் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் இது கிறிஸ்பியாக வரதுக்காண்டி ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதிலையே ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஸ் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா உங்களுக்கு கோட்டிங் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பன்னீர் ஒரு மாதிரி ரொம்ப சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மேலே உள்ள தோலை மட்டும் தக்காளியில் எடுத்துகிட்டு இதை அப்படியே ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துப்போம். தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க. நம்ம ரெடி பண்ண பீஸா சாஸில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடலாம். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி டொமேட்டோ கெச்சப் நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பீஸாவுக்கு தேவையான சீஸ் வந்து துருவி எடுத்துப்போம். நான் க்யூப் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு மொசரல்லா சீஸ் கிடச்சா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மெல்ட் ஆகுறது வந்து லைட்டாக மேலே வந்து கருகிற மாதிரி இருக்குது. ஸோ மொசரல்லா கிடச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. எனக்கு இது தான் கிடச்சிது பக்கத்தில். அதனால் நான் வந்து க்யூப் சீஸ் தான் வாங்கியிருக்கேன். இதை ஃபுல்லாக துருவி எடுத்துப்போம். பீஸா ஃப்ளேவருக்காண்டி நான் சீஸ் கார்லிக் மிக்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பக்கத்தில் ஆரிகோனோ அந்த மாதிரி எது கிடைக்குதோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே வந்து இது மேலே நல்லாவே வந்து ரைஸ் ஆகி வந்துருச்சு. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம 4ஆக வந்து பிரித்து எடுத்துப்போம் கட் பண்ணி. இப்போ இதில் பீஸா டாப்பிங்க்கு நான் கொஞ்சமாக வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப சின்னதாக இல்லை, ஸ்கொயர் ஷேப்பில். அதே மாதிரியே சேம் கேப்சிகம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி இது மேலே வந்து நம்ம இந்த பாலை வச்சு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துப்போம். ரொம்ப தின்னாக இல்லாமல் இந்த ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரேங்கிறனால ஓவல் ஷேப் தேய்ச்சா தான் ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் ரவுண்ட் ஷேப் தேய்ச்சிட்டேன். இதுக்கு அடுத்து தேய்க்கிறதுலாம் ஆக்சுவலாக நான் ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துருப்பேன். இதில் சைடில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறப்ப வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சீஸும் இந்த மாதிரி மயோ ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட்லேயும் நல்லா உங்களுக்கு கிடைக்கிறப்ப வந்து அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நான் வந்து வெஜ் மயோ தான், இந்த மாதிரி பக்கத்தில் கிடைக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற வெஜ் மயோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ வெஜ் மயோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக அந்த மயோனிஸ், இது கார்லிக் மயோ ஃபுல்லாக கொஞ்சமாக வச்சுட்டு அது மேலே ஃபுல்லாக சீஸ் வச்சுட்டு இது ஃபுல்லாக மடக்கி விட்டுருவோம். நடுப்புற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டு இதை லைட்டாக அப்படியே கார்னரில் மட்டும் மடக்கி விடுங்க.
இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு அடுத்து செகண்ட் ஒன்று அதே மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஹலப்பினோ மயோ எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ளேவர் மாற்றி வாங்கிக்கோங்க, ஒரே ஃப்ளேவராக இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வாங்கிக்கிட்டாலும் ஓகே. இதையும் அதே மாதிரி கார்னரை ஃபுல்லாக லைட்டாக வச்சுட்டு இது மேலே ஃபுல்லாக சீஸ் விட்டுட்டு இதையும் ஃபுல்லாக மடக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுத்துலையும் ஆட் பண்ணிப்போம். ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மேலே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன், கேப்சிகம், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். இது மேலே ஃப்ளேவருக்காண்டி இந்த ஸ்பைசஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து என்ன ஃப்ளேவர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கார்னரில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கீ இல்லைனா ஆயில் ஏதாச்சும் அப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அதில் நல்லா ஒட்டிக்கும், இல்லைனா உங்களுக்கு கீழே விழுந்துடும். ஃபைனலாக இது மேலே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிப்போம். இது மேலே மறுபடி கொஞ்சமாக ஃப்ளேவருக்காண்டி மயோ ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரியில். இப்போ அதில் 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துப்போம். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம். சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவன் இல்லைனா இதே மாதிரியே நீங்கள் பேனில் வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.